கோவை காந்தி பூங்கா பகுதியில் செயல்பட்டு வந்த IAS பயிற்சி மையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். IAS பயிற்சி மைய முதல் தளத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் அப்பகுதி முழுவதும் புகைமூட்டம் பரவியது. அதில் மூச்சு திணறல் ஏற்பட்டு சக்திவேல் என்பவர் உயிரிழந்தார். சம்பவ இடத்தில் தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் ஏராளமான வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். தகவல் அறிந்து சென்ற மாவட்ட ஆட்சியர் ஹரிஹரன் விபத்து நேரிட்ட இடத்தில் ஆய்வு மேற்கொண்டார். மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் அங்கு தீபாவளி பண்டிகைக்காக வாங்கி வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகள் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. மேலும் அந்த பயிற்சி மையத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். நாங்கள் ஒரு டெத்துக்கு போனோம் சார். அங்கே வரும்போது சரியான ஃபயருங்க. அப்போது நான் ஒருத்தன் தான் சரியான யாரும் எழுப்புக்கு வரல. நிறைய குழந்தைகளை காப்பாற்றினேன். அந்த குழந்தைங்க கூட பார்க்க ஒரு பில்டிங் தான் பார்க்குறாரு. நட 108 வந்துச்சு. 108 வந்து பயங்கரமாக பண்ணாங்க. அவங்க டக்கு டக்கு என்ன நடவடிக்கை பண்ணணும், என்ன இது பண்ணணும் அப்படிங்கிறது பயங்கரமாக பண்ணாங்க. அவங்க பப்ளிக் எந்த ஒரு இது இல்லாமல் நல்லா நீட்டாக எல்லாமே சப்போர்ட் பண்ணி எல்லாம் பயங்கரமாக பண்ணிட்டாங்க. பக்கத்தில் இருந்து எல்லாமே நீட்டாக அந்த அளவுக்கு பண்ணி பட்டாசு சரியான வெட்டிங்க. பட்டார் 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 வெட்டி என்னமோ ஏதோ நல்லா குடு குடுன்னு ஒடியாந்தா வெடிச்சுட்டே இருக்குதுங்க.